விமர்சித்துட்டே இருக்கு. அவர் வரவே கூடாது, ஒரு புது கட்சி உருவாகவே கூடாது அப்படின்ற எண்ணம் விசிக உண்டா? தாவேக்காவை பார்த்து பயப்படுவது ஏன் என செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு விசிக தலைவர் திருமாவளவன் கருத்து தெரிவித்துள்ளார். விஜயோட வரவு பார்த்து திமுக பயப்படுறதுக்கான காரணம் இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு ஆட்சியில அவங்களுக்கு போயிடுமோங்கிற பயம் இருக்கு. ஆனா அதிகாரத்தில் மட்டும் பங்கு வேணும், எங்களை ஆட்சியில பங்கு வேணான்ற விசிகாம தொடர்ந்து விஜயோட வரவு விமர்சித்துட்டே இருக்கு. அவர் வரவே கூடாது, ஒரு புது கட்சி உருவாகவே கூடாது அப்படின்ற எண்ணம் விசிக உண்டா? முதல்ல கேள்வியே ஒரு சார்புடைய கேள்வியாக இருக்கிறது. திமுக அப்படி பயப்படுவதாக நீங்களே ஒரு முடிவு செய்துவிடக்கூடாது. விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு எந்த அச்சமும் இல்லை. முதலில் விஜய் அரசியலுக்கு வந்தபோது வரவேற்று வாழ்த்திய இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அவர் கட்சி தொடங்கி 2.5 ஆண்டுகள் ஆகின்றன. பல நிகழ்ச்சிகளை அவர் நடத்தியிருக்கிறார். ஆனால் அவர் இதுவரையில் அரசியலாக எதையும், அதாவது கொள்கை சார்ந்த அரசியலாக எதையும் பேசாமல் வெறுப்பு அரசியலையே உயர்த்தி பிடிக்கிறார். உடனடியாக ஆட்சிக்கு வந்துவிட வேண்டும், நாளையே ஆட்சி பீடத்தில் அமர்ந்து விட வேண்டும் என்கிற அந்த வேட்கையோடு ஆளுங்கட்சியை விமர்சிப்பது என்பதையும் தாண்டி அதற்கு எதிரான வெறுப்பை உமிழ்ந்து கொண்டிருக்கிறார். அதனால்தான் ஜனநாயக சக்திகள் பலரும் அவருக்கு ஒரு அறிவுரை சொல்லக்கூடிய வகையில் அல்லது வழிகாட்டக்கூடிய வகையில் கருத்துக்களை சொல்லிக் கொடுக்கிறார்கள். விடுதலை சிறுத்தைகள் இதுவரையில் தனிநபர் விமர்சனம் எதையும் செய்ததில்லை. அந்த கட்சியை கடுமையாக விமர்சித்ததில்லை. ஆனால் அவர்கள் முன்வைக்கும் அரசியலில் எங்களுக்கு விமர்சனம் இருக்கிறது. அவர்கள் முன்வைக்கக்கூடிய அரசியல் என்றால் கொள்கை சார்ந்த அரசியலாக கூட இல்லாமல் அது குறிப்பிட்ட ஒரு கட்சிக்கு எதிராக, ஆளுங்கட்சிக்கு எதிராக வெறுப்பை உமிழ்வதாக இருக்கிறது என்பதை மட்டும்தான் நாங்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறோம். மற்றபடி தனிப்பட்ட விமர்சனம் எதையும் நாங்கள் இதுவரையில் வைக்கிறோம். வேலூர் மாவட்டத்தில் 2 தனிக்கோவில் இருக்கு. குறிப்பா செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.